சார், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா இலங்கை இந்த மாதிரி பார்டர் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு நாடுகள் தான் பார்டர் ஷேர் பண்ணுவோம்? சூப்பரா ஒரு டாபிக் ஆரம்பிச்சீங்க. இப்ப இந்தியாவுடைய பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய டாப் 5 கண்ட்ரிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களே சொல்றீங்க, இப்ப நீங்களே ஒரு அசியூம் பண்ணுங்க, டாப் 5 லிஸ்ட்ல எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக நிலையிலே பகிர்ந்துக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட் தான். பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க 4096 பாத்துக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு சில சோர்ஸ்ல 4156 கூட கொடுத்திருக்காங்க. 4096 ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அது சேஃபே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு இந்தியா இருக்கிற மாதிரி ஒரு சேஃப்ல இருக்கும். அது ஒரு காலத்துல அது கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னோம். இப்ப நம்ம அது பங்களாதேஷ் வரும். இந்திரா காந்தி வந்து ஹெல்ப் பண்ணி பங்களாதேஷ் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பிளேஸ்ல இருக்குது. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இல்லைன்னா சைனா இருக்கணும். பாகிஸ்தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். இங்க வந்து ரெண்டாவது பிளேஸ் வந்து சைனா இருக்கு. ஓகே, ரெண்டாவது பிளேஸ் சைனா இருக்கு. கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் பவுண்டரி ஷேர் பண்ணி ரெண்டாவது பிளேஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், சைனாவுக்கும் நமக்குமே ஏகப்பட்ட பார்டர் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு அக்ஷய் சின் பிளேஸ். அப்புறம் வந்து நமக்கும் சைனாவிற்கு கூடிய பார்டர் ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ளது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. அப்போ ரெண்டாவது இடத்துல சைனா இருக்குது. மூணாவது இடத்துல தான் நம்ம யார் இருக்கிறோம்? பாகிஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? பாகிஸ்தானுக்குள்ள அவ்வளவு பிளேஸ் பார்டர் ஷேர் பண்றதுனாலதான் ஏகப்பட்ட இஷ்யூஸ் உங்களுக்கே தெரியும். கார்கில் வார்ல இருந்து, புல்வாமா அட்டாக்ல இருந்து, இப்ப ரீசெண்டா பகல்காம் தாக்குதல் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இந்த பார்டர் இஷ்யூஸ்னால. நமக்கு தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பார்டர் ரேடிகல் கோடு அப்படின்னு சொல்லி தெரியும். இந்தியாவுக்கு சைனாவுக்கு மக்மோகன் தெரியும். இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ங்கிறது என்ன? அது ஒரு இமேஜினரி லைன். இவருக்கு முன்னாடி மக்மோகன் நீங்க சொன்ன மாதிரி லைன் தான். போக போக நமக்கும் சைனா, நமக்கும் பாகிஸ்தான் பிரச்சனை நடந்ததுனால ஒரு இமேஜினரியா லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சொல்லிட்டு ரெண்டு இடத்துக்கும் இடையில நம்ம ஒரு இமேஜினரியா, இப்போதைக்கு அதை தாண்டி நீ வரக்கூடாது, வடிவேல் சொல்ற மாதிரி நானும் அதை தாண்டி வர மாட்டேன், அந்த இதுக்காக தான் இமேஜினரியா நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? 4வது 5வது எல்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4வது 5வது மியான்மர் வந்து 5வது பிளேஸ்ல இருக்குது. ஓகேங்களா? 4வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேபாள் கண்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? நேபாள் கண்ட்ரில சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பார்டரே. நீங்களே கேள்விப்பட்டு நினைக்கிறேன். அது ஓப்பன் பார்டர். இங்க இருந்து நம்ம ஈஸியா அங்க போய்க்கலாம், அங்க இருந்து ஈஸியா அவங்களும் இங்க வந்துக்கலாம். ஓகேங்களா? உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எங்க போய் தான் பெட்ரோல் போடுவாங்க? நேபாள போய் தான் பெட்ரோலே போடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவில ஒரு லிட்டர் பெட்ரோல் 100 ரூபானா நேபாள போய் பெட்ரோல் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ரூபா, கிட்டத்தட்ட 20-25 ரூபா கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ விலைகால் ஏற்றம் இறக்கத்தோட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஓப்பன் பார்டரா தான் இந்தியாவுக்கும் நேபாளுக்குமே இருக்கு. ஓகேங்களா? இதான் டாப் 5. நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய அளவுக்கு பார்டர் இஷ்யூ இல்லைனாலும் ரீசெண்டா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அது என்ன அமெண்ட்மெண்ட்? இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். கமெண்ட் பண்ணுங்க. எந்த நாடு இந்தியா கூட குறைவான எல்லையை பகிர்ந்து கொள்ளுது, அது எந்த நாடு எவ்வளவு டிஸ்டன்ஸா பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.